எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எங்கடா ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு பாக்குறீங்களா? குழந்தைங்களுக்கு போர் அடிக்குதாம்மா. லீவ் விட்டுச்சுனாலே நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல வேட்டு வச்சிருவாங்க. ஸோ வெளியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 4 பேரும் வெளியே கிளம்பிட்டோம். ஸோ எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி நாங்க ஆக்சுவலி 3 பேர் தான் கிளம்பணும். ஏன்னா சின்னவன் வந்துட்டு நான் வரல, நீங்க சும்மா நடந்துட்டே இருப்பீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு போர் அடிச்சிரும், நான் வீட்டுல இருக்கேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளம்பலாம் பாயின்னு சொல்ற நேரத்துல நானும் வரேன்ட்டான். ஸோ வர அப்படின்னு சொன்னது இப்பதான். ஸோ போய் அவனை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டு கார்ல பேசலாம். கடைசி நேரத்துல எங்களுக்கு நிறைய வேலை கொடுத்துட்டாரு இந்த குட்டி பையன். பாருங்களேன் எல்லாம் பண்ணிட்டு எப்படி உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு. பட் ஐம் ஹாப்பி. அவன் கொஞ்சம் வெளியே வரணும். யூஸ்வலாவே சின்னுக்கு வெளியே வர பிடிக்காது. எப்பவுமே ஏதாச்சும் கேம்ஸ் விளையாண்டு இருக்கணும். வீட்டுல இருந்தா போதும், பப்பீஸ் கூட இருந்தா அவனுக்கு சந்தோஷம். வெளியே வரக்கு பிடிக்காது. இப்ப நான் கூட்டு போறேன் பாருங்களேன், அங்கேயும் வந்து பேசாம இருக்க மாட்டான். என்ன சும்மா நடந்துட்டே இருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம், எனக்கு சாப்பிட வேண்டாம், ஏதோ ஒண்ணு சொல்லுவான். அதுல கிக்கிக்கும் அவனுக்கும் சண்டை வருவாங்க. ஆனா அங்க கொஞ்சம் டீசெண்டா சண்டை போடுவாங்கன்னு வைங்களேன். வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அடிதடி தான். ரொம்ப சூடா இருக்குங்க இன்னைக்கு. பட் அவங்களுக்கு தான் போர் அடிக்குது, எங்கேயாச்சும் போயே ஆகணும், இல்லாட்டி எங்களை பைத்தியமாக்கிடுவாங்க. அங்க போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்ட்டு தான் கிளம்பிட்டோம். ஸோ மாலுக்கு போலாங்க. சின்னு அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல நான் சின்னுவை தமிழ் பேச வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். சின்னு, எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேளு. சின்னோட்ட ஏன் நான் தமிழ்ல பேச சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் ஆங்கிலோ இண்டியன்ஸ். ஸோ வீட்டில் எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுவோம். நான் நல்லா தமிழ் பேசுறேன் பிகாஸ் எல்லாரு கூட பேசி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்து கூட தமிழ் பேசி பழகுனனால. சின்னு வந்து இப்பதான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பழகி. அண்ட் சின்னுக்கு பேசிக்லி தமிழ் ஏன் தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஹோம் ஸ்கூல்ட். ஸோ நிறைய பேரை மீட் பண்ண மாட்டான். அண்ட் கீழே எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட எல்லாம் விளையாடும் போது அவங்க கூட தமிழ் பேசுறதுனால கொஞ்சம் தெரியும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே பேசுறாங்க, ரொம்ப நல்லா பேசுறான். என் பாப்பா கீக்கி இருக்கா இல்லையா, அவளும் தமிழ்ல ரொம்ப கஷ்டப்பட்டா. அதுக்கப்புறம் டியூஷன்ல எல்லாம் சேர்த்து இப்ப நல்லா தமிழ் படிக்கிறா, நல்லா ரீட் பண்ணி அவன் நல்லா எழுதுறா, எல்லாம் பண்றா. ஸோ சின்னுவும் கூடி சீக்கிரமா நல்லா அவனும் தமிழ்ல பேசுவான். உங்க கூட எல்லாம் நல்லா இன்டராக்ட் பண்ணுவான் இல்லையா சின்னு? கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு இல்லைங்களா? பட் நல்லா பேசுவான் கூடி சீக்கிரம். சின்னோட ஆக்சிடென்ட்டை பற்றி ஒரு சின்ன அப்டேட். இன்னும் ஒரே ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாகவே அந்த பேண்டேஜை ரிமூவ் பண்ண போகிறாங்க. அண்ட் இப்போது நம்ம ப்ரோசோனுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த நேரத்தில் வந்தனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஈவினிங் டைம்னா கண்டிப்பாக ஜாம் பேக்டாக இருக்கும். இன்றைக்கி வெளியே வர்றது வந்து நாங்கள் பிளானே போடலை. இல்லாட்டி ஒரு படம் கூட நம்ம புக் பண்ணிவிட்டு படம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஷாப்பிங் போயிருக்கலாம். பட் ஷாப்பிங்னு சொல்லும்போது இன்னைக்கு எந்த ஒரு ஒகேஷனுக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க, சும்மா அப்படியே போய் பார்க்கலாம், ஏதாச்சும் பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான். சரி வந்தாச்சு. பார்க்கிங்லேருந்து மேலே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஃபோட்டோ பூத் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ பூத்தில் பார்த்தீங்கன்னா கிக்கி ஆல்ரெடி சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போனாம்மா, இப்படி இருக்குது, நம்ம கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் எட்டி பார்த்தேன் பூத்துக்குள்ளே, என்னடா இத்தினூண்டா இருக்கே, 4 பேர் எப்படி உட்காருறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் மடியில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் உட்காந்தோம். பியூட்டிஃபுல்லாக பிக்சர்ஸும் வந்துருச்சு. எடுத்துட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். சின்ன வேறங்க இந்த பஸ்ஸில் போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். சரி ஃபஸ்ட்டு ஷாப்பிங் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நீ லண்டன் பஸ்ஸில் போவியாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷாப்பிங்க்கு கடைக்குள்ளே கிளம்பிட்டோம். அண்ட் எஸ், நான் சின்னுக்கு தான் பார்த்துட்ருக்கேன். சின்னுக்கு ஷார்ட்ஸ், டிஷர்ட்ஸ் அப்படின்ட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன். அதே சமயம் திரும்பி பார்க்கும்போது குழந்தைங்களோட செக்ஷன் இருந்துச்சு. அந்த டிஷர்ட் பார்த்திங்கன்னா இத்தினூண்டா இருந்துச்சு. அதை பார்த்து திடீர்னு கீக்கியை பார்த்தா, அடடடா இப்படி தானே அவளுக்கு வாங்கினேன், இவ்வளோ வளர்ந்துட்டாலே அப்படின்னு கொஞ்சம் சேடாக தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு பிக் எடுத்துகிட்டு இப்போ கீக்கிக்கு கிளம்பிட்டோம். நான் கீக்கிக்கு பின்னாடியே நடந்துட்டு இருந்தேன். அண்ட் சின்ன எங்கேன்னு பார்த்தா அவங்க அப்பா அவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். பாருங்களேன் என்னெல்லாம் பண்ணுறான்னு அந்த கையை வச்சுட்டு. ஓகே, ஸோ நாங்கள் ஷாப்பிங் முடிச்சிட்டோம். அண்ட் இப்போது பில்லிங் செக்ஷனில் நான் நின்றுட்டுருக்கிறேன்.
மற்றவங்க வந்து அப்படியே என்னை பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஆனால் கீக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ எடுக்க போயிட்டா பாருங்களேன், கிளிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம சின்ன உங்களுக்காக சிரிக்கிறாரு. அண்ட் நான் அஃப்கோர்ஸ் கிளிப்பை கையில் வச்சுட்டு பில்லிங்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே வாஃபிள்ஸ் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த குட்டி பாருங்களேன், கீக்கியும் சின்னுவும் அந்த வாஃபிள்ஸ்க்காக அங்கேயே வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்து 2 பேரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் நான் அஃப்கோர்ஸுங்க, நான் எப்போ மாலுக்கு வந்தாலும் இங்கே போய் நான் கேம் விளையாடியே தீருவேன். ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் போட்டு அந்த காயின்ஸ் வர வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே பாருங்களேன், 100 ரூபா தான் போடணும்னு சொல்லுவாங்க. அந்த 100 ரூபாயை போட்டால் அது எக்ஸப்டே ஆகாது, அந்த மிஷின் எடுக்கவே எடுக்காது பாருங்கள். அப்படியே திருப்பி திருப்பி வெளியே வரும். புது நோட்டு போட்டாலுமே ஐ திங்க் அதில் வந்து க்ரீஸே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட, நீங்கள் இதே போட்டிங்கன்னா வராது, பழைய 100 ரூபா இருந்துச்சுன்னா போடுங்கன்னு சொல்லிட்டு. இல்லை நானே ட்ரை பண்ணுறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரும் திருப்புறாரு திருப்பி போட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் வரவே மாட்டேங்குதுங்க, ரொம்ப கஷ்டம். இதே வந்து நிறையா பேர் இப்படி ட்ரை பண்ணி வெறுத்து அவங்க நடந்து போயிட்டாங்க. அப்புறம் சொன்னேன், வாங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை பழைய நோட்டை போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, ஒன்ஸ் லாஸ்ட் ட்ரை பண்ணிடுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணார், ஆனால் வரல. ஸோ கடைசியாக நீ சொன்ன மாதிரி அந்த 100 ரூபாயை நான் போட்டுடுறேன்னு சொல்லி போட்டுட்டாரு. பாருங்களேன், நீங்களே பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கல்ல, காயின்ஸ் எல்லாம் அழகாக வந்துருச்சு. இதுக்கு தாங்க சொல் பேச்சு கேட்கணும்னு சொல்கிறது, யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்கல்ல, 5 காயின் வந்துருச்சு. இதை வச்சு தான் நம்ம விளையாட போகிறோம். ஆனால் இதுலேயும் ஒரு ரொம்ப வேர்ஸ்டான ஒரு இது நடந்துச்சு. எப்போ நம்ம காயின் போட்டாலும் அது போய் மாட்டிக்குதுங்க. ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டடுங்க. விளையாடலான்னு நினச்சோம், ஆனால் எதுவுமே அந்த காயினே கீழே போகலை. ஸோ ரொம்ப சேட். எப்போவுமே நானும் கீக்கி விளையாடிட்டு வின் எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் நவ் பேட் லக். சரி ஓகே அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது மறுபடியும் கொஞ்சம் இருந்துச்சு. சரி நம்ம கையில் தான் காயின்ஸ் இருக்கே, அதை யூஸ் பண்ணி விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் விளாட்றதுக்கு. வாவ், ஃபைனலி ஒர்க் ஆகிடுச்சுங்க. ஆனால் லக்கு தான் எங்கள் சைடில் இல்லை. சின்னு சரி நான் விளாட்றேன்னு சொல்லி ஹீஸ் ட்ரைங் ஹிஸ் லக். ஸோ அவர் பாருங்கள் எப்படியெல்லாம் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு, கரெக்டாக இருக்கா சைடில் போய் பார்க்குறாரு, இப்படி வந்து பார்க்குறாரு. அதுக்குள்ளே நம்ம கீக்கி பேசாமல் இல்லாமல் போய் அதை ப்ரெஸ் பண்ணிட்டா. பார்த்தீங்களா, திட்டு நல்லா விழுந்துச்சு கீக்கிக்கு. அதுக்கப்புறம் சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் வரவே மாட்டேங்குது. அந்த கிளா பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆகிடுது. பார்த்தீங்களா, நீங்களே பார்த்தீங்களா, இதே போல் நிறைய பேர் ட்ரை பண்ணி போங்க எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு போயிட்டாங்க. அண்ட் நான் 2 குட்டி பசங்களை பார்த்தேன், அவங்க எங்கள் கூடயே இருந்தாங்களா. அப்போ நான் சொன்னேன், இந்தாடா தம்பி நீ ஒன்று ட்ரை பண்ணி தான் பாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சரிங்கக்கா நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவனுங்களும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் சேட்லி அவங்களும் டிசப்பாயிண்டட் ஆகிட்டாங்க அன்னைக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு பசி எடுத்தாச்சு. அண்ட் நாங்கள் ஃபேமஸாக வர இடம் தான், எஸ் சப்வேக்கு வந்துட்டோம். அண்ட் எல்லோரும் இங்கேருந்தே ஆர்டர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். சின்னு தான் கொஞ்சம் வேணாம் அப்படின்லாம் சொன்னான். ஆனால் மீட் பால்ஸ் மட்டும் அவனுக்கு ஆர்டர் பண்ணி அவனுக்கு சாப்பிட வச்சுட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிருட்டா அப்படின்னு கீக்கி கேட்டாங்க. சரி முடிச்சுட்டு அப்படியே போகும்போது மறுபடியும் கிளா மிஷின் பார்த்தேன். நான் விளையாடட்டா அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், அப்படியே நேராக நடங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே வந்துட்டோம். அண்ட் கீக்கிக்கு இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னாங்க. ஸோ ஐஸ்கிரீம் வாங்க கீக்கி போயிட்டா. அங்கே போய் பார்த்தா கூட்டம். நானும் சின்னும் ஓடி போய் உட்காரக்கு ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டு ஓகே இடம்லாம் பிடிச்சி வச்சுட்டோம். அவங்களும் வந்துட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் சின்னுவும் அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படியே கொஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். பாருங்களேன், என் தங்கம் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இல்லைங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த காலத்துலலாம் இப்படியெல்லாம் நம்மளால் அட்மையர் பண்ண முடியல. ஆனால் வயசாக எல்லாமே அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சின்னும் கை காட்டிகிட்டு இருந்தான். யாருக்குடா காட்டிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன்.
வேற யாரு, அந்த சிடுமூஞ்சிக்கு தான் அப்படின்னா. நான் அப்படியே பார்த்தேன், என் சிடுமூஞ்சி அக்கா அப்படின்றான். பாருங்க, சின்னுக்கு ஐஸ்கிரீம் வந்தாச்சு. அண்ட் போகிற வழியில் எனக்கு ஜூஸ் மாரியோலேருந்து வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் சரின்னு என்னோடய ஐஸ்கிரீமும் வந்துருச்சு. நாங்கள் 2 பேரும் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பாவும் பிள்ளையும் சாப்பிட்டாங்க. What are you eating? Hot burger. சாப்பிட்டோன்னே கிளம்பிட்டோங்க. எல்லாரும் உட்காந்துட்டு தானே இங்கே சறுக்குவாங்க. ஆனால் என் பையன் பாருங்க என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு, இருக்கிறதே ஒரு கை, அதில் வேற ஒரு பேக்கை நான் தான் தூக்குவேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராரு. கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான், ரொம்ப டயர்டாக இருக்குது. கிளம்பியாச்சு. இப்போல்லாம் நம்ம வெளியே போகணும்னு நினச்சாலே நிறைய இடம் இருக்குது போகிறக்கு. ஆனால் நம்மெல்லாம் சின்ன வயசில் எதுவுமே இருக்காது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தெருவில் விளையாடுறது, அதுதான் பெஸ்ட் ஃபீலிங் இல்லைங்களா? ப்ரோசோன்லேருந்து கிளம்பியாச்சு. கிக்கிக்கு கொஞ்சம் ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் அதெல்லாம் வாங்கினா. சின்னுக்கு ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் அஃப்கோர்ஸ். டிட் யூ ஹேவ் அ குட் டே? நல்லா இருந்துச்சா இன்னைக்கு வெளியே வந்தது? நல்லா இருந்துச்சு. ஓ வெல்கம். தேங்க்யூ தமிழில் சொல்லு பார்க்கலாம். நன்றிங்க. ஓ பார்த்தீங்களா, நன்றி எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு பியூட்டிஃபுல்லாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். டயர்ட் ஆயிடுச்சு, இப்போ வீட்டுக்கு கிளம்பணும். அடுத்த vlogல மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, பாய். ஐ ஹோப் யூ ஹேவ் அ கிரேட் டே. பாய்.